வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 27:40. இங்கே ஈசாக்குன்னு ஒரு மனிதன் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பாருங்க. ஈசாக்குன்னு எத்தனை பேத்துக்கு தெரியாது? ஈசாக்கு எத்தனை பேத்துக்கு தெரியாது? சரி, எத்தனை பேத்துக்கு தெரியும்? அடே அப்பா, ஸ்தோத்திரம், கத்த நல்லவர். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தன் பேரு யாக்கோப்பு, இன்னொருத்தன் பேரு ஏசா. 2 பேரு. அவங்க 2 பேரும் இரட்டையர்கள், ஒரு பிரசவத்தில் பிறந்தவர்கள். இந்த 2 பேர், மூத்தவன் பேரு ஏசா, இளையவன் பேரு யாக்கோப்பு. ஏசாவுடைய சுபாவம் என்ன? ஏசாவுடைய சுபாவம் வேட்டையாடுவது அவனுடைய சுபாவம். அப்படி என்றால் வீட்டில் அவன் என்ன செய்ய மாட்டான்? தங்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் காடே வனவாசமாக சுற்றி கொண்டு இருக்கிற மனிதன், வேட்டையாடுகிறவன். அவனை வேதம் இப்படியாக சொல்லுகிறது, வன சஞ்சாரியாக இருந்தான். என்ன சஞ்சாரி? வன சஞ்சாரி. சரிங்களா? கடந்த நாட்களில் பார்த்தோம், பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான் என்று சொல்லி லூக்காவில் வாய்ச்சோம் இல்லையா? பிசாசினால் வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்ட ஒரு மனிதன். சரிங்களா? இங்க இந்த ஏசா வனாந்தரத்தில் எப்பொழுதும் அவன் சுத்தி கொண்டு இருப்பான். அவன் வேட்டையாடுவதில் வல்லவனாக இருந்தான். உடம்பு பார்த்தா ஜெகஜாண்டி அவருடைய உடம்பு, நல்ல ஹைட்டு வெயிட்டு. ஏன்னா வேட்டைக்கரையில் நிறைய தின்னு எப்படி வச்சிருந்தான்? உடம்ப நல்ல ஒரு கட்டு மஸ்தான வைத்திருந்தான். அவன் உடம்பெல்லாம் ரோமமாக இருந்தது. உடம்பெல்லாம் ரோமம், எல்லாம் ரோமம். ஏசா என்றால் என்ன பெயர்? நான் சொல்லியிருக்கேன், என்ன பேரு? மயிரழகன். ஏசா என்றால் மயிரழகன். யாக்கோப் என்றால் காலவாரி. யாக்கோப் என்றால் காலவாரி. அதாவது அவன் காலை பிடிச்சிக்கிட்டே தான் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டான் என்று வேதம் அவனை குறித்து சொல்லியிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இந்த ஏசா வீட்டில் தங்காதவன், வனசஞ்சாரியா இருந்தவன். வனாந்தரத்திலே சுத்துறவனுக்கு வீட்டினுடைய நிலைமை புரியுமா? உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒருத்தன் வீடே தங்க மாட்டேங்கிறான். வீட்டில் என்ன நடக்குது? சாப்பாட்டுக்கு இருக்கா, சோத்துக்கு இருக்கா, சாத்துக்கு இருக்கா, இல்லை என்ன குடும்பத்தில் என்ன நடக்குது, ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா என்று சொல்லி ஒன்றும் தெரியாமல் அவன் வனாந்தரத்திலேயே சுற்றிக்கிட்டு இருந்தான். அவன் மேலே பாசம் வருமா? உங்களுக்கு வராது. ஏன்னா அவன் வீட்டில் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? ஒரு காரியத்தை கண்டுக்கிட மாட்டேங்கிறான். சில ஆண்கள் இருக்கிறாங்க, காலையில் சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. எங்கே சுற்றுறாங்க, எங்கே போடுறாங்க. முன்னாடியெல்லாம் சில விளையாட்டுகள் வச்சுருப்பாங்க. அந்த விளையாட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் ஏதாச்சும் இருக்கா இல்லையாண்டு அவங்களுக்கு என்ன செய்யாது? ஒன்றுமே தெரியாது. சரி, காலையில் போகிறோமே, வீட்டில் ஏதாச்சும் தேவையான பொருள் வாங்கி கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது. அவனுடைய காரியம்தான் பெருசாக தெரியும். இப்போ இவன் ஏசா சொல்கிறவன் வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். யாக்கோப்பு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? கூடாரவாசியும் குணசாலியமாக இருந்தான். ஒருத்தன் வீட்டிலேயே தங்க மாட்டான், இன்னொருத்தன் வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டான். 2 பசங்க உங்கள் வீட்டில் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? ஒருத்தன் வீட்டிலேயே தங்க மாட்டான், ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். அம்மாவுக்கு தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா ரெபேக்கா சொல்லிருக்கோம், என் ராசா பொம்பளை பிள்ளை இல்லாத குறை இவன் எனக்கு என்ன செஞ்சிட்டான்? தீர்த்துட்டான். நான் ஒரு குடம் தண்ணி எடுத்தா அவனும் ஒரு குடம் தண்ணி எடுக்கிறான். அப்படித்தானே? நான் விறகு எடுத்தா அவனும் விறகு எடுத்துட்டு வர்றான். நான் சமையலுக்கு ஒரு வேலை செஞ்சா அவனும் ஒரு வேலை செய்யணும். யார் மேலே பாசம் வரும்? யார் வேலை செய்கிறானோ அது மெயினாக சமையல் வேலைக்கு யார் ஹெல்ப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்ன வரும்? மேலே ரொம்ப பாசம் வரும். சரிங்களா? அந்த ஹெல்ப் அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் தான். ஒரு சொம்பு எடுத்து கொடுறா அப்படின்னு எடுத்து கொடுத்தா அது ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. இவங்க நினச்சா என்ன செய்ய 2 ஸ்டெப் வச்சு எடுக்க முடியும். ஆனால் நமக்கு கீழேயும் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி அப்பப்போ நமக்கு என்ன வரணும்? ஒரு பொருள் எடுத்துக்கொடு, அதை எடுத்துக்கூட சந்தோஷம். இப்போ யாக்கோப்பு வீட்டை விட்டு வெளியே போகாமல் அம்மாவுக்கு சமையல் காரியங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறான். இந்த வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கான்ல, போயிட்டு ஒரு பொம்பளை கூட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. இன்றைக்கி நம்ம மாதிரி கல்யாணம் பண்ணி அப்படியே மைக் செட்டு வச்சு அப்படிலாம் கிடையாதுல்ல அந்த நாட்களில். போனவன் வேட்டைக்கு போன இடத்துல
ஒரு பிள்ளைய கூட்டு வந்துட்டான். உடனே ரெபேக்காலும் ஈசாக்கும் பார்க்குறாங்க, எங்கிருந்து தான் இது கூட்டு வந்தேன்? அம்மா நான் வேட்டைக்கு போனேன்னா அங்கே ஒன்று இருந்துச்சு, கூட்டு வந்துட்டேன். சரி, அவளுக்கு இவளுக்கு சேரல. மாமியா மருமகளுக்கு இன்னைக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அன்னைக்கே பிரச்சனை தான். இவனால என் உயிர் போகுதே அப்படின்னா ரெபேக்கா யாருனால? மூத்த மருமக இவளா போய் பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருந்தா சில சண்டைகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. இவனா போய் கூட்டு வந்துட்டான்ல, கூட்டு வந்த உடனே இவனால எனக்கு உயிர் போகுது, இவளெல்லாம் கூட்டு வந்திருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இவன் நினைச்சான், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அம்மா இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கங்க, இப்படிலாம் சொல்லியிருக்கணும். இவன் என்ன நினைக்கிறான், ஓ இந்த பொண்ணு அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லி வேற ஜாதியில் 2 பேரை கூட்டு வந்துட்டான். மொத்தம் 3. இந்த இளையவனுக்கு 1 கூட இல்லை. இவன் என்ன செய்யறான், அடுப்புதிக்கிட்டே இருக்கிறான், அம்மா கூடயே சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் இவங்க அப்பா ஈசாக்கு சொல்கிறான், எப்பா நான் சாக போகிறேன், அதனால ஒரு நல்ல ஏசா நீ போய் வேட்டைக்கு போய் வேட்டையாடி உனக்கு கடவுள் கொடுக்குற அந்த மிருகத்தை கொண்டு வந்து நல்லா சமைச்சு கொண்டு வா, நான் அதை தின்னுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு அப்பா ஆசீர்வாதம்னா சாப்பிட்டு தான் ஆசீர்வதிக்கணுமா? நீ கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்க சொன்னோடனே அவன் சந்தோஷமாக போயிட்டான். இது அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறான். யாக்கோபை கூப்பிட்டுட்டே, உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு, அதனால நீ என்ன செய், உடனே ஓடி போய் நம்முடைய கடை இருக்குது, அந்த கடையில் போய் நல்ல கொளுத்த ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, அது நான் அடித்து உங்கள் அப்பா எப்படி சாப்பிட்டா ருசின்னு எனக்கு தெரியும், எப்படி இருந்தால் ருசின்னு உங்கள் அப்பா சொல்லுவார் எனக்கு தெரியும், அதனால பக்குவமாக நான் செஞ்சு கொடுக்குறேன் சொல்லும்போது அவன் கொஞ்சம் விவரமாக கேட்குறான். ஏம்மா அண்ணன் உடம்புல நிறைய முடி இருக்குது, என் உடம்புல முடியல, ஒருவேளை என்னை தடவி பார்த்து வந்தது யாக்கோப்புன்னு சொல்லி அவர் தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு கண் அவருக்கு மங்களாச்சு, பார்வை அவருக்கு அவ்வளவா என்ன ரொம்ப வயசு, பார்வை கம்மியாக இருக்கனால அவரால் என்ன செய்ய முடியாது, அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ஒருவேளை என்னை தடவி பார்த்து முடியில்லாததை அவர் ஒரு கண்டு என்னை ஆசீர்வதிக்கிற பதிலாக சபிச்சிட்டார்னா, ஆசீர்வதிக்க பதிலாக சபிச்சிட்டார் என்ன செய்ய, நான் பயந்து இருக்கிறேன்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, அந்த கவலை உனக்கு வேண்டாம், அப்படி உங்கள் அப்பா உன்னை சபிச்சார்னா அந்த சாபம் ஏன் மேலே என்ன செய்யட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுடைய ரோமத்தை எடுத்து கையிலெல்லாம் தடை விட்டுட்டான், உடம்பெல்லாம் தடை விட்டுட்டான், பேஸ்ட் போட்டு ஒட்ட வச்சுட்டான். அவன் என்ன பயந்தானோ அந்த மாதிரியே ஈசாக்கு அவனை தடவி பார்க்குறான், ரோமம் இருக்க தெரிஞ்சோடனே சரி இவன் ஏசாதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்னாடி அவன் என்ன சொல்கிறான், தொண்டை யாக்கோப்பு தொண்டையா இருக்கு, கையை யார் கையா இருக்கு, ஏசாவின் கையா இருக்கு. குரல் பார்த்தா என் மகன் சின்ன மகன் மாதிரி தான் குரல் சத்தம் வருது, ஆனால் தடவி பார்த்தா பெரிய மகனாக இருக்கிறான். இன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வேஷம் போட்டு போகிறாங்க இல்லையா, ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வேஷம் போட்டு போகிறாங்க. என்னென்ன வேஷம் போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்கே அவனை ஆசீர்வதிச்சிடறார், ஏன்னா அவர் பார்வை மங்கி இருந்தனால அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். அவன் போன உடனே ஏசா வர்றான், அப்பா நான் தான் மூத்த மகன் வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நீயா மூத்த மகன், வா உன்னை தடவி பார்க்கணும்னு சொல்லி அவனையும் தடவி பார்க்குறாரு. ரோமம் இருக்குது, குரலை பார்த்தா ஏச குரலமாக தான் இருக்குது. இப்போதான்ப்பா உன் தம்பி உன்ன மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னை ஏமாற்றிட்டு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட்டான், வாங்கிட்டு போயிட்டான். ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டான். அவனை ஆசீர்வதிச்சிட்டேன், நான் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிட்டேன். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்துக்கணுங்க. அப்போ இவன் அழுகிறான், பெரிய முரடன், காட்டு விலங்குகளை போட்டு அடிக்கிறவன், காட்டு விலங்குகள் அதிகமாக விலங்காடுறவன் வந்து ஈவு இறக்க அவனுக்கு என்ன செய்யாது, ஈவு இறக்கமே இருக்காது, பிடிச்சி எல்லாத்தையும் அடித்து கொள்ளுவான்ல ஈவு இறக்க. அப்படிப்பட்ட மனுஷன் அழுகிறான், அப்பா ஏற்கனவே தம்பி என் சேஷ்டபத்திர பாகத்தை கூழு கொடுத்து ஏமாத்திட்டான், இப்போவும் எனக்கு வச்ச ஆசீர்வாதத்தை என் தம்பி வேஷம் போட்டு வந்து ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டான்ப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா சொல்லி அழுகிறான். அழுகும்போது
தகப்பனாக ஈசாக்கு அவனிடத்துல சொன்ன வார்த்தை தான் இப்போ நீங்கள் வாசிக்கிறீங்க. இப்போ வாசிங்க 27:40. நீ பட்டயத்தினால நீ பிழைத்து சகோதர சேவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது. அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, உங்களுக்கு மேற்கொள்ளுகிற காலம் ஒன்று வரும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு மேற்கொள்ளுகிற காலம் வரும். மேற்கொள்ளுதுன்னா என்ன அர்த்தம்? ஜெயிக்கிற காலம் ஒன்று வரும். நீங்கள் தோத்து போயிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஜெயிக்கிற ஒரு காலம் வரும். நீங்கள் போக இடமெல்லாம் தோத்துற மாதிரி இருக்கா? நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க சொல்லுகிறார், நீ மேற்கொள்ளுகிற காலம் வரும். ஆமென். அந்த காலம் எப்பொழுது வரும் என்றால், ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவர் கைக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் வருவது உங்களுடைய தேவைகளுக்காக வர்றீங்க, உங்களுடைய நன்மைகளுக்காக வர்றீங்க, உங்க சுகத்துக்காக வர்றீங்க, உங்க நன்மைக்காக வர்றீங்க, உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக வர்றீங்க. கடைசி முக்கியமான ஆசீர்வாதம், நம் ஜீவன் ஆண்டவரோடு இருக்க வருகிறோம். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் இந்த உலகத்துக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிடுவோம். ஆமா இல்லைங்களா? டாட்டா காமிச்சிட்டு போயிடுவோம். நம்ம இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. இன்றைக்கு நம் ஜீவன் பிரிந்தாலும் இயேசுவோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அதற்காக தான் நீங்கள் நானும் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால நீ மேற்கொள்ளுகிற காலம் ஒன்று உங்களுக்கு என்ன செய்யுமா? என்ன செய்யும்? வரும். ஈசாக்கு இந்த ஏசாப்பா சொல்லுகிறான், நீ மேற்கொள்ளும் காலத்தில் வரும்போது உன் களத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். அல்லேலூயா. உன் மேல் இருக்கிற நுகத்தடிய நீயே என்ன செஞ்சிருவ? உடைச்சு போட்டுருவ. நுகம் என்றால் என்ன? சுமையா? நுகத்தடின்னு சொல்லுவாங்களே, நுகத்தடி. வண்டி மாட்டுக்கு இவங்கெல்லாம் பார்த்தா ஆப்பிரிக்காவில், அமெரிக்காவில், நியூசிலாந்தில் வந்த மாதிரி தெரியுது. ஏன்னா வண்டி மாடு பார்த்து ரொம்ப நாளாச்சுல. மாட்டுக்கு மேலே வச்சுருப்பாங்களே ஒரு பெரிய கட்டை, அதுக்கு பேர் என்ன? நுகத்தடி. சில மாடுகள் அது சுமந்து புண்ணாக இருக்கும் இந்த கழுத்தில். சிலது புண்ணு காஞ்ச பிறகு மறுபடியும் அங்கே தான் வைப்பாங்க. அது அப்படி காப்பு காய்ச்சி கருப்பாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நுகத்தடி. இன்னைக்கு பிசாசு ஆனவன் நிறைய பேத்து மேலே நுகத்தடியை வச்சிருக்கிறான். நுகத்தடி வச்சாச்சுன்னா மாடு நிமிந்து பார்க்க முடியுமா? ஏன்னா கழுத்தை கீழே அமுத்தும். அது நிமிந்து அதோடைய பலத்தில் எப்படி இழுத்து கொண்டு போகும். அது மேலே பார்க்க விடாது நுகத்தடி. இன்னைக்கு கடன் சொல்லக்கூடிய நுகத்தடி உங்க மேலே இருக்கா? வியாதி சொல்லக்கூடிய நுகத்தடி உங்க மேலே இருக்கா? நெருக்கம் சொல்லக்கூடிய ஒரு நுகத்தடி உங்க மேலே இருக்கா? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெற முடியாதபடிக்கு சில நுகத்தடிகள் உங்க மேலே இருக்கா? வேதம் சொல்லுது, காலம் வரும் உன் நுகத்தடியை நீயே வந்து எடுத்து போடுவேன். அல்லேலூயா. எதெல்லாம் என்னை மேலே பார்க்க முடியாதபடிக்கு என்னை தடை பண்ணுகிறதோ, எதெல்லாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடிக்கு என்னை தடை பண்ணுகிறதோ, அதெல்லாம் ஒரு வகையான நுகம். போன வெள்ளிக்கிழமை பார்த்தோம், அநேக அந்த கிறிஸ்து வரும்னு நீங்கள் கேள்விப்பட்டீர்களே. இப்பொழுது அநேக அந்த கிறிஸ்துகள் வந்திருக்கிறார்கள். ஆகையினால் இது கடைசி காலமாக இருக்கிறது என்று சொல்லி ஸ்தோத்திரம் 1 யோவானில் போன வெள்ளிக்கிழமை பார்த்தோம். அப்போ அந்த கிறிஸ்துனா யாரு? வெள்ளிக்கிழமை வந்தவங்க சொல்லுங்க. தடை பண்ணுறவன். ஆமாம், நீ ஜெபிக்காதேன்னு யார் சொல்கிறானோ அவன் அந்த கிறிஸ்து. சபைக்கு நீ போகாதே என்று எவன் சொல்கிறானோ அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? அந்த கிறிஸ்து. அதுவும் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உன்னுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆண்டவருடைய காரியத்தை யார் உங்கள் தடை பண்ணுறாங்களோ அவங்கிட்ட என்ன ஆவி இருக்கு? என்ன ஆவி இருக்கு? அந்த கிறிஸ்து ஆவி. இன்னைக்கு நுகத்தடியை கர்த்தர் உன்னை விட்டு உடைச்சு போடுகிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். சில மாடுகள் பார்த்தீங்கன்னா முத அதை வாங்குறதுக்கு உள்ளே வரவே வராது. அந்த மூக்கடாம் கயத்தை போட்டு இழுத்து அந்த அந்த நுகத்தடியை, அந்த வண்டியுடைய நுகத்தடியை வாங்கி கொள்ளும்படி அந்த வண்டிக்கார் ரொம்ப பிரயாசப்படுவார். பழகின பிறகு அது தூக்குனாலே போதும், அதுவாக என்ன செஞ்சிடும்?
அதுவா உள்ள வந்து தன்னுடைய கழுத்தில் அந்த நுகத்தை வாங்கிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு தோல்வி மனப்பானம் வந்துருச்சு. நம்ம என்ன இருந்தாலும் இவன் நம்மளை விடுற மாதிரி இல்லை, எப்போ இருந்தாலும் நாம தான் இது சுமக்கணும், எப்போ இருந்தாலும் நாம தான் அது இழுக்கணும். இதுக்கு எதுக்கு அவன்கிட்ட வம்பு செஞ்சு நம்ம இழுக்கிறத விட அவன் அந்த நுகத்தடி தூக்கும் போதே உள்ளே போயிடலாம்ல. அதுவா வந்து சில சொல்லுவாங்க, மாட்டை எப்படி பழக்க வச்சிருக்கான் பாரியா. உண்மைதான், அது பழக்கம் மட்டும் இல்லை, அது தோல்வி ஒத்துக்கொள்ளுது. தோல்வி ஒத்துக்கொண்டு அது என்ன செய்யுது, உள்ளே வந்து வாங்கிக்கிறது. இன்றைக்கி ரொம்ப பேர் நீங்கள் முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணுனீங்க, முடியல, இதுதான் நம்ம வாழ்க்கை, இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்களே ஒரு காரியத்துக்குள்ளாக ஒரு திட்டத்துக்குள்ளே வந்துட்டீங்க. புரியுதா? இதிலிருந்து நம்மளால் விடுபட முடியாது, இதிலிருந்து வெளியே வர முடியாது, இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. எத்தனையோ முயற்சி பண்ணினேன், இன்னமேல் என்ன பண்ணுறது, காலம் கடைசியாச்சு, கொஞ்ச நாள் அப்படியே இருந்து சாவோம். ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை. நீங்கள் லேவியராம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் மட்டும் வாசிச்சிருங்க. 26:13 26:13 இனிமேல் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாயிராதபடிக்கு. அல்லேலூயா. இனிமேல் நீங்க யாருக்கு என்ன இல்லை, அடிமை இல்லை. யாருக்கு யார் அடிமை இல்லை. இது வந்து சுதந்திர நாடு, மதச்சார்பற்ற நாடு, எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. சாமி கும்பிட்றவனுக்கு என்ன உரிமை இருக்கோ, தெய்வமே இல்லைன்னு சொல்றான்ல, அவனுக்கும் அதே உரிமை இருக்கு. யாரையும் யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யிட்டீங்க, தோல்வியை ஒத்துக்கொண்டு இவங்களோட போராட முடியாதியா, இவங்களோடு ஒன்றும் பண்ண முடியாதியா என்று சொல்லி அவங்க சொன்னது சரியில்லாமல் இருந்தாலுமே நீங்கள் அதில் சில புது வார்த்தைகளை போட்டு உங்களுக்கு சாதகமாய் பேசி இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வராமல் இந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வராதபடிக்கு மறுபடியும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். எத்தனை வருஷமா? 430 வருஷம் வாழ்ந்தாங்க. 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அடிமை ஏன்னு கேட்க முடியாது. அவன் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிவான். அப்படியே பழகிட்டாங்க. தலைமுறை தோறும் அப்படி நினைச்சிட்டாங்க. அந்த அடிமைத்தன வாழ்க்கையை பழகிட்டாங்க. இதுதான் லைஃப்யா, இதாயா கலாச்சாரம், இதுதாயா வாழ்க்கை என்று சொல்லி அதில் பழகிட்டாங்க. ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் சொன்னார், இது உனக்கு வாழ்க்கை அல்ல, உன்னை விடுதலை செய்ய போகிறேன். அல்லேலூயா. உன்னை நான் விடுதலை செய்ய போகிறேன். எதிலிருந்து நீ விடுபட முடியலன்னு நினைக்கிறியோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உன் விடுதலை ஆக்குகிறார். குடி பழக்கத்தில் விடுதலையாக முடியலையா, ஆண்டவர்கிட்ட வந்தால் விடுதலை ஆக்குகிறார். இந்த வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டே இருந்துட்டு பல்லெல்லாம் தேஞ்சி போய் வெள்ளையா இருக்க வேண்டிய பல்ல கண்ணும் கரேர்னு வச்சிருக்கிறாங்க. சொல்றாங்க, வெத்தலை பாக்க போடாட்டி வாயில நாத்தம் வரும். மூதேவி, நீ போட்டதுனால தான் நம்ம வாயில நாத்தம் வருது. பொடி இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரைக்கும், இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரைக்கும் சர்றண்டு உரியிறான் மேலே. இப்போ இல்லாமல் சின்ன சின்ன காரியம் என்னென்ன லேட்டஸ்டாக இருக்கும் அதை பண்ணுறான். எதிலிருந்து உன் குடும்பம் விடுதலை ஆக வேண்டும்னு விரும்புகிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, 400 வருஷமாய் அடிமையாக இருந்து அவங்கள விடுதலை ஆக்கினீங்களே, எங்கள் குடும்பத்தை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப தம்பிமாரெலாம் குடிச்சு 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 சாக போகிறாங்க ஆண்டவரே. குடிக்கு அடிமையாக இருக்காங்க ஆண்டவரே. அவனுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. அவனுக்கு அந்த குடிதான் மெயினாக இருக்குது. குடி 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 குடி. என் பிள்ளைகளை விடுதலை கொடுங்க ஆண்டவரே, இந்த நுகத்தடியை நீக்குங்க ஆண்டவரே. இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்கு எனக்கு எனக்குன்னு ஜெபம் பண்ணுவான். வகுத்து வலி நல்லா ஆச்சுன்னா இடுப்பு வலி வந்துருச்சு, இடுப்பு வலி சுகமான கால் வலி வரும், கால் வலி நல்லா ஆச்சுன்னா மண்டை வலி வரும். இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் ஒரு வேதனை நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குமா இல்லையா? உங்களுக்கு ஒரு வேதனை வராது அப்படின்னு சொல்ல முடியாது. வயசாக ஆக சில பலவீனங்கள் வரதான் செய்யும். இதற்காக அல்ல, நித்திய வாழ்வுக்காக நம்ம கடவுளை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இம்மையிலையும் ஆசீர்வாதம், மறுமையிலையும் ஆசீர்வாதம். இப்போ 400 வருஷம் கழிச்ச உடனே ஆண்டவர் அவங்களை விடுதலை ஆக்கி சொல்கிறாரு. வாசிங்க 26:3.
நீங்கள் இனிமேல் யாருக்கும், எகிப்தியர்னா அந்த நாட்டு மக்கள், அவங்களுக்கு அடிமையா இராதபடிக்கு நான் அவங்க தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணி உங்க நுகத்தடிகளை முறித்து. அல்லேலூயா. நீங்கள் வானத்தை பார்க்காதபடி, நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு இன்னைக்கு பிசாசு நுகத்தடி வச்சிருக்கிறானா? இது உங்களுக்கு தான் தெரியும். என் குடும்பம் தலை தூக்கவே முடியலன்னு சொல்றாங்களே, என் குடும்பம் தலை தூக்க முடியல, என்னால் தலை தூக்க முடியலன்னு சொல்றாங்களே, அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னால் தலை தூக்க முடியல, என் குடும்பம் தலை தூக்க முடியல அப்படின்னா ஒரு நுகம் என்ன செஞ்சிருக்கு? ஒரு நுகம் வச்சிருக்காங்க. அந்த நுகத்தை முறிச்சினா நீ ஆட்டோமேட்டிக்காக தலை நிமிர செய்வார். அல்லேலூயா. அந்த நுகம் எப்படி முறியும்? அபிஷேகத்தினாலே உன் நுகம் முறிந்து போகும். ஆமேன். அபிஷேகத்தினாலே நுகம் என்னாயோ முறியும். அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்றால் என்ன? அது எங்கே விற்கும்? அபிஷேகம் வாங்கிட்டு வந்துட்டா நுகமெல்லாம் முறிஞ்சிறதுக்கு. அபிஷேகம்னா தெய்வம் கொடுக்கிறது. ஆண்டவர் நமக்கு மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். அப்படி அபிஷேகம் நமக்கு ஊற்றப்பட வேணும். நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் உண்மையாய் தேடணும். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு நுகத்தடை மட்டும் முறியணும்னு சொல்றதுல நியாயம் இல்லை. அது வேணும்னா இதை நீ செய்யணும், அது வேணும்னா இதை செய்யணும். இதை செய்யாம அது வராது. முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. நீ தேடு. நீ கடவுளை தேடும் போதுதான் அது எப்படி தேடணும்? முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நீ ஆண்டவரை தேடுவாய். ஆனால் நீ தேடும்போது அவரை கண்டடைவீர்கள். அல்லேலூயா. அவர் தேடும்போது உன்னோட நுகத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முறித்து போடுகிறார். படிக்கி அப்புறம் உங்களை அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தீங்க? அவங்கள சொல்றார். இனி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். 18 வருட காலமாய் ஒரு அம்மாவை பிசாசு கட்டி வச்சிருந்தா. எவ்வளவனும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாளா. என்னையாவது வேலையில் இயேசு போனார், அங்க தொட்டு சுகமாக்கினார். அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. நீங்கள் நிமிர்ந்து ஆண்டவரை தேடுங்க. யாரு கண்டு குறுகி போகாதீங்க. நீங்க குறுகி போகிற கூட்டமா, அடங்கனா அடக்கிற கூட்டமா, இது காசு கொடுத்து சேர்த்த கூட்டமா, இல்ல காசு கொடுத்து வந்த கூட்டமா? ஒரு இதில் சொல்லுவாங்க, அடங்கனா அடக்கிற ஆளா நீ? ஒரு ஜோக்கில் பார்த்தேன். கபாலி என்று சொன்ன உடனே கையை கட்டிட்டு, சாமி சொல்லுங்க சாமி. அப்படியா பார்த்தேன், கபாலிடா. அடங்குற ஆளா நீங்க? சில சொல்லுவாங்க, அவங்கள அடக்க வேகமாகிரும்ப்பா, கொஞ்சம் பேசாம விட்டுருங்க, அதுவும் அடங்கிரும் சொல்றாங்கல்ல. இந்த சண்டை போடும்போது 2 பேரும் பிடிக்கதான் இவங்களுக்கு வேற மரம் பாடுறா சொல்லி அப்படியே பிடிக்கதான் விட்டு பாடுங்களே பேசாம இருப்பான். நீங்க பாருங்களேன், நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்க பிடிச்சிங்கன்னா அவனுக்கு கோவம் என்ன வரும்? என்ன தைரியம், 2 பேர் பிடிச்சிருக்கா, நம்மளை விட மாட்டாங்கன்னு. விட்டுட்டா இவன் அடிப்பானோ இல்லை அடி வாங்கிட்டு வர்றானோ ரெண்டாவது வர்றான்னு நீங்க விட்டு பாருங்களேன், இது பண்ண மாட்டான், அங்கே தான் இருப்பான். நீங்க அடிமை கூட்டம் அல்ல, விடுதலை பெற்ற கூட்டம். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கிட்டார்னு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை விடுதலை ஆக்கி விட்டார்? விடுதலை ஆனது உண்மையா இருந்தால் நீங்க விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். இது வரைக்கும் கூனி குறுகி நடந்தீங்களா? கடன் தொல்லைனால கூனி குறுகி இருந்தீங்களா? கடன்காரனை பார்த்து தெரியாம அங்கிட்டு ஓடுனீங்களா? குடும்பம் தலைக்க முடியாம நிலைமை இருந்ததா? இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறாராம். ஸோ எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாய்ச்சி முடிச்சிருவோம். இது பெரிய சப்ஜெக்ட்டு, நான் அப்படியே சுருக்கமாக நான் கொண்டு வந்துட்டேன். எரேமியா 1:19. இன்னொருத்தர் அதே எரேமியால 15:20.
அவர்கள் உன்னை நுகத்தடி மறுபடியும் உன்னை அடிமையாக்க வேண்டும் என்று சொல்லி நுகத்தடி உன் தோள் மேல் வைக்கிறதுக்கு மறுபடியும் உன்னோட யுத்தம் பண்ண வருவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பாடு வரும், பிரச்சனை வரும், சோதனை வரும், ஆனால் என்னை ஜெயிக்காது. ஏன்னா உலகத்தை ஜெயிக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். நம்புறீங்களா? உலகத்தை ஜெயிக்கிற உங்களோடு இருப்பது உண்மையானால் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. உலகத்தையே ஜெயிக்கும் போது மனிதனை ஜெயிக்க மாட்டோமா? ஸ்தோத்திரம். வாசிக்க மாத உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன் கூடனே இருக்கிறேன். அல்லேலூயா. அதே எரேமியா 15:20 பாருங்க, கவனிங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு உன்னை அடிமையாக்கி வச்சிருந்தாங்களே அவங்களுக்கு எதிரே அரணான வெங்கல அலங்கமாக்குவேன். அல்லேலூயா. நீ சாதாரண மண்ணுச்சவர் நினைக்காத. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நான் மண்ணு உதவாதவன் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு உன்னை எப்படி ஆக்குவேன்னு. வெங்கல அலங்கம். அலங்கம் என்றால் என்ன? அலங்கம் என்றால் என்ன? புரியாமலே நான் சொல்லிட்டு போகக்கூடாது. அலங்கம் என்றால் என்ன? காம்பவுண்டு சவறு. அலங்கம் என்றால் காம்பவுண்டு சவறு. அது எப்படிப்பட்ட காம்பவுண்டு சவரா? வெங்கலம். அப்போ உன்னை வெங்கல சுவரா வச்சிருந்தா உன் கோட்டைக்குள்ள இருக்கிறவங்க பாதுகாப்பா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? ஆமா, உன்னை பாதுகாவலராக வச்சிருக்கிறார். உன்னை நம்பி வர்றவங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. உன்னை வெங்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக பேச்சில யுத்தம் பண்ணுவார்கள். முன்னாடில கத்தி சண்டை இப்படி போட்டாங்க, இன்னைக்கு கத்தி சண்டை போடுறாங்க. அன்னைக்கு போற கத்தி சண்டை இப்படி, இன்னைக்கு கத்தி சண்டை. சத்தம் போட்டு சண்டை போட்டதான் அவங்களுக்கு ஒரு 10 பேர் என்ன வந்து கேட்கணும். அப்பதான் அவங்களுக்கு என்னது, பரவாயில்ல 4 பேர் நம்ம வீட்டு வந்துட்டாங்க. எதுக்கு? நீ நல்ல விஷயத்துக்கு வந்தாங்களா? உன்னை வயிறுக்கு வந்திருக்க. கத்தி சண்டை அல்ல, கத்தி சண்டையும் அல்ல. உனக்கு விரோதமாக போராட வருவார்கள். ஆனாலும் வருவார்கள். உன்னோட பிரச்சனை பண்ண வருவார்கள், சண்டை போட வருவார்கள், உன்னோடு போராட வருவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். கைகளை தட்டி அண்ணன் சொல்லுவோமா? இந்த உலகத்தில் பாடு வருமா? பாடு வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும், வேதனை வரும். ஆனாலும் ஒன்று உன்னை மேற்கொள்ளாது. ஆமாம், ஏன்னா இந்த காலம் நீ மேற்கொள்ளுகிற காலம். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? நீ எதிலெல்லாம் நீ மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் சித்தம் வச்சிருக்கிறாரோ அந்த காரியங்களை கர்த்தர் உன்னை மேற்கொள்ளுவார். இன்னும் மே மாதம் வந்துச்சுன்னா ரிசல்ட் வந்துடும். சில பிள்ளைகள் வந்து +2 முடித்தவெல்லாம் காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் இருக்காங்க. சில பேர் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற வாலிப பிள்ளைகள் நிறையா பேர் என்ன செய்கிறாங்க, நம்ம இடத்த விட்டு அவங்க ஸ்தோத்திரம் ஹாஸ்டலில் தங்கி அவங்க படிக்க போகிறாங்க. சில பிள்ளைகள் என்ன செய்ய போகிறாங்க, நம்ம இடத்துலேருந்தே காலேஜுக்கு அவங்க போகலாம். அவங்க எங்கே இருந்தாலும் தேவன் அவங்களுக்கு வெங்கல மதலமாக இருந்து பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆகையினால என்ன சொல்ல வரேன்னா, நீ மேற்கொள்ளுகிற காலம் வரும். அப்பொழுது அவனுடைய நுகத்தடி உன் கழுத்திலிருந்து என்ன செஞ்சிருவேன்? உடைச்சி போட்டுருவேன். உடைச்சிரு. நுகத்தடின்னு தெரிஞ்ச பிறகு ஏன் நீ போட்டுக்கொண்டு இருக்கிற? நுகத்தடியை தடை, அதை ஃபாதர் பேருக்கு சொல்லுவார், தடை அதை அந்த உடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உன் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால் மேற்கொள்ளும் காலம் வரும். அப்பொழுது அவன் நுகத்தடியை உன்னை விட்டு என்ன செஞ்சிருவேன்? உடைச்சி போடுவேன். 2வது காரியம், எகிப்து தேசத்தில் நீ அடிமையாக இருந்து உன்னை என்ன செஞ்சார்? வெளியே கொண்டு வந்தார். நீ அவர்களை மேற்கொள்ளுவாய். அவனுடைய நுகத்தடி நீ என்ன செஞ்சிருவ? முறித்து போட்டுருவ. இனிமேல் யாருக்கு எந்த அடிமையும் இல்லை. யாருக்கு நம்ம என்ன கிடையாது. ஆமாம், அடிமைனா ஆட்களுக்கு மட்டுமில்ல, கடனுக்கு, பொல்லாத காரியங்களுக்கு. சில பிள்ளைகள் வீட்டில் நீங்களாம் சர்ச்சுக்கு வர்றீங்க, உங்கள் பிள்ளைகள்லாம் சில பேர் வந்து குடிகார பிள்ளைகளாக ஒருவேளை இருக்கலாம். ஒருவேளை கணவன்மார்க அந்த குடிக்கு அடிமையாக இருக்கலாம். அந்த நுகத்தடியை உங்களை கொண்டு கர்த்தர் முறியடிக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. கடைசியாக என்ன பார்த்தோம்? 15:20
எங்களா இருக்குவேன் கடைசி முடிக்கும் போது, ஆனாலும் உன்னை உன்னோட யுத்தம் பண்ண வருவார்கள், உன்னை கொள்ள மாட்டார்கள். பாடு வரும், பிரச்சனை வரும், ஆனால் ஒன்றும் என்ன செய்யாது, ஜெயிக்காது. உன்னை மேற்கொள்ளாதனப்ப யார் மேற்கொள்ளணும்? அது உன்னை மேற்கொள்ளாதன்னா அப்போ அதை யார் மேற்கொள்ளணும்? நீங்களும் நான் தான் மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மேற்கொள்றது என்ன அர்த்தம்? ஜெயிக்க வேண்டும். இது வரைக்கும் எந்தெந்த காரியத்தில் ஜெயிக்காமல் தோற்று போனீங்களோ இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை ஜெயிக்கிறவங்க மாற்றுவார்.